अरे मैं तुमको बोला ना देश बड़ी है मस्त சொல்கிற பிச்சை கேட்கணும், கேட்கறது கிடையாது. 3 minutesல வந்து கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு கால் வந்துருச்சு. to say hello to you lovely folks. नमस्कार राजसंख्या 675 पे आपका स्वागत है मदुरई. Excuse me, who are you? மதுரை மண்ணில் காலை வைக்க போகிறோம். கிச்சனே நல்லா இருக்குல்ல? ஐயோ என்னால் முடியலைங்க. ஐயோ ஐயோ தாவூத் தெரியுமா உங்களுக்கு? இது மேலே நான் கேமரா வச்சுருந்தேன். என் பாஸ் என்னை வேலையை விட்டு நிறுத்திடுவார். பாய். எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து செம்ம பிஸி. இப்படியே ஒரு கிளைண்ட் மீட்டிங் ஒன்றுத்துக்கு போயிருந்தேன். இந்த கிளைண்ட் மீட்டிங் முடிச்சுட்டு வீலாக்லாம் பண்ண முடியல, ரொம்ப பிஸியாக இருந்தது. ஸோ பெங்களூரில் இன்றைக்கி டே முடிச்சுட்டு பெங்களூர் ஏர்போர்ட் வந்திருக்கேன். இப்போது நேராக வந்து மதுரை போகிறோம். மதுரையில் போய் இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் 2 days வந்து மதுரை அண்ட் சிவகாசி. இது வந்து டெர்மினல் 1. நம்ம வந்து இறங்குனது வந்து டெர்மினல் 2. ஸோ இந்த டெர்மினல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பழைய ஏர்போர்ட்டுன்னு நினைக்கிறேன். And he say hi. So he is my boss. Hi guys. ஸோ அவரும் நானும் ஒன்றா தான் வந்திருக்கேன். ஸோ இங்கே செக்யூரிட்டி செக்கில் இருக்கேன். அப்போது உள்ளே என்ட்ராக போகிறேன். போர்டிங் பாஸ் எல்லாம் காமிச்சிட்டு அப்படியே வரேன் லைனில் திருப்பி. ஓகே. ஏதோ டிஜிட் செக்கிங்லாம் சொல்கிறாங்க. என்ன டிஜிட் செக்கிங்னு தெரியலையே. अरे मैं तुमको बोला ना वहाँ फैक्ट्री पे जाने का, वहाँ से जाने का. देश बड़ी है मस्त मस्त है. देश बड़ी है मस्त मस्त हो, देश बड़ी है मस्त. யாரா இவன் மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏர்போர்ட் வந்து இறங்கணுன்னே கேமரா எடுத்துட்டான் கையில். நல்லா இருக்குது நிறைய விஷயங்க. एंड वी कैन गो. तो किधर जाने का है? पीएम मोदी को मिलने जाने का. Where is this guy? Where is Srini? செக்யூரிட்டி செக் முடிச்சு வந்திருக்கோம். உள்ள செக்யூரிட்டினா உள்ளே வர்றதுக்கு கவுண்டர் 13 to 24. ஆமாம். எங்கே இருக்கு? இந்த சைடு வரும்ல. மதுரை ஆன் டைம் 13 to 24. 10 to 12. 10 to 12 in the side. Have to go this side. கவுண்டர்ஸ் எல்லாம் ரொம்ப லாங்காக இருக்குது. கவுண்டர் 10 to 12 தான் வந்துட்டு இந்த போர்டிங் பாஸஸ் கொடுக்குறாங்க. செக்யூரிட்டி செக் எல்லாமே முடிச்சுட்டு போர்டிங் பாஸ்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். கேட் நம்பர் 22 போனோம். கேட் நம்பர் 22 தான் நம்ம ஃப்ளைட். 1 hour ட்ராவல், அரௌண்ட் 1 hour. அப்போ இறங்கும். இது வரைக்கும் நான் மதுரை போனதே கிடையாது இது வரைக்கும். அண்ட் மதுரை ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் ஃபஸ்ட் டைம் போய் பார்ப்போம் மதுரை ஏர்போர்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இண்டிகோவில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ என் கூட வந்து என் கொலீக் என்னன்னாரு, லேப்டாப்பை எடுத்து வெளியே வைங்கன்னு சொன்னேன். பேக் எடுத்து வெளியே வைக்கலாம். வந்துட்டு திருப்பி பேக்கை தள்ளி விட்டாங்க செக்யூரிட்டி. திருப்பி போய் பேக்கை வச்சுட்டு இன்னொரு வாட்டி பேக் எடுத்துகிட்டு வந்து லேப்டாப் எடுத்து தனியாக வச்சுட்டு எடுத்துகிட்டு. சொல்கிற பிச்சை கேட்கணும், கேட்கறது கிடையாது. இதுதான் மாட்டிக்கிட்டு அவசரப்பட்டு. அது நல்லா இருக்குது உட்கார்றதுக்கு, ரெஸ்ட் எடுக்கிற ஏரியாலாம். அப்படியே நடந்து போகும்போது வரேன். நல்லா இருக்குது ஏர்போர்ட். டொமஸ்டிக் ஏர்போர்ட்டாக நல்லா தான் இருக்குது. ஸ்டார்பக்ஸ் இருக்குது. நம்மளோட கேட் வந்து கேட் நம்பர் 22. ஈட் அட் பெங்களூரு. ஏன்டி? ஓகே. ஸ்டார்பக்ஸில் பாஸ் வந்து காஃபி குடிக்கணுன்றாங்க. ஸ்டார்பக்ஸில் காஃபியை குடிச்சிட்டு அப்படியே வரும். ஓகே, என்ன இருக்குன்னு பார்ப்போம்.
ஓவராக இருக்கும் நீங்கள். நம்ம ஃபில்டர் காஃபி மாதிரி வராது. ஒரு வாட்டி ஃபில்டர் காஃபி வாங்கி தரேன். போட் பண்ணாமல் அப்படியே உட்காந்து ஸ்டார் பாக்ஸ்லேயே காஃபி குடிச்சிட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தோம். அந்த ஏர்லைன்ஸ்லேருந்து கால் பண்ணிட்டானுங்க, நீங்களாம் ட்ராவல் பண்ணுறீங்களா இல்லையா, போர்டிங் ஸ்டார்ட் ஆகி 20 minutes ஆகுது, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, கால் வேறு வருது, ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இன்னும் 5 minutes போர்டிங் க்ளோஸ் பண்ணிடுவோம், சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி கால் பண்ணுறானுங்க. ஸோ கடற்கன்னு ஓடுறோம் இப்போ தாங்க. என்ன இப்படி பண்ணுறானுங்க, 20 minutes போர்டிங் க்ளோஸ் பண்ணா 7:10 இவனுங்க டிலே பண்ணானுங்க, நாங்கள் டிலே பண்ணக்கூடாது. ஓ இது பஸ் ஏறுற இதுக்குள்ளே இருக்கு, அதனால தான். இன்னும் 3 minutes வந்து கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு கால் வந்துடுச்சு. ஸோ வேறு வழியே இல்லை. சாரி, நோ, இதுவே எமிரேட்ஸாக இருந்தால் எங்களெல்லாம் பிஸ்னஸ் கிளாஸில் அப்கிரேட் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு வருவாங்க தெரியுமா? ரொம்ப கஷ்டம். ஐயோ 7:05 ஸ்டார்ட் ஆச்சு போர்டிங், 7:20 தான் ஆகுது. இவனுக்கு ஆல்ரெடி 30 minutes டிலே. இவனுக்கு டிலேலாம் இவனுக்கு கண்ணு தெரியாது. நம்ம வந்தால் மட்டும்தான் ஒரு காஃபி குடிக்க விட்றானுங்களா நிம்மதியாக. அது ஃப்ளைட்டெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி வராம பாருங்க கொடுக்க. பஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இண்டிகோ. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பஸ்ஸில் போய் ஃப்ளைட் ஏறி. நிறைய ஃப்ளைட்ஸ், டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் ஃபுல்லாக இண்டிகோ தான், ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கானுங்க. இது புதுசாக ஒரு ஃப்ளைட்டு, akasair.com அப்படின்னு என்ன ஃப்ளைட்டு. இண்டிகோ. பேகு தான் எங்கே வைப்பானான்னு தெரியல, இடம் இருக்குமாங்க. ஃப்ளைட்டு ஃபுல்லுன்னா இடம் இருக்காது. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. நல்லா இருக்குல்ல, லைனாக 20 நிமிஷம் தான், 25 minutes மேக்ஸிமம் இந்த போர்டிங் டைமில். 25 minutes நம்ம இல்லைன்னா கிளம்பிடுவோம். அதுதான் ஒரே ஒரு விஷயம். ஃப்ளைட்டு நான் ஆனால் அது வந்து ஒரு ப்ரைவேட் ஜெட்டாக இருக்குது. நீங்களே சொல்லுங்கள், இது வந்து ஃப்ளைட்டா இல்லை ப்ரைவேட் ஜெட்டான்னு. ஓகே ரெடி? எவ்வளோண்டு இருக்குது பார்த்தீங்களா? அட பாவீங்களா, இந்த ஃப்ளைட்டை நான் கடைசியாக அந்த சூர்யாவோட படத்தில் தாண்டா பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு ஃப்ளைட்டாக இருக்குது இது. செம்ம. உள்ளே போவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னங்க இவ்வளோண்டு இருக்குது, இல்லை பத்திரமா கொண்டு போவானுங்களா நம்மளை? ஏதோ பிரச்சனையாக இருக்குது, என்னன்னு பார்ப்போம். ஸோ அவர் உள்ளே போயிட்டு அப்புறம் நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு வரேன். என்னத்துக்கு வந்து நிறுத்த சொன்னான்னா, ஃப்ளைட் வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சைடாக சாயுது. ஸோ ஒரு 3 பேர் வெளியே எடுக்கிறோம். நாங்கள் 3 பேர் வெளியே வந்துட்டப்பறம் நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன மாதிரி ஒரு இடத்துல வந்து மாட்டிருக்கோம் என்ன. So I thought I would make a guest appearance to say hello to you lovely folks. नमस्कार उड़ान संख्या 6 758 पे आपका स्वागत है मदुरई।
1 घंटे और 10 मिनटों की दूरी पर है। आज हम अपने एविएटर्स कप्तान विजय सिंह सह कप्तान दर्शक कातिल के साथ हजारों की की ऊंचाई पर उड़ान भरेंगे। It's a powerful bike. You don't want Okay. Okay. So, आपकी सुरक्षा सबसे महत्वपूर्ण है और हम आपसे अनुरोध करते हैं कि आप इस प्रदर्शन पर ध्यान दें, भले ही आप अनुभवी यात्री हैं। एक सुरक्षा निर्देश पत्र आपके सामने वाली कुर्सी से पॉकेट में பாவம் பேசணும் ட்ரை பண்ணுறாரு பட் ஆனால் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கு इस विमान में பாருங்க எவ்வளோ நாள் ஆச்சு இந்த இது பார்த்து அவங்க வந்து அதை ரெடி பண்ணுவாங்க फर्श पर लगी प्रकाशमान पट्टियां आपको निकटतम निकाल तक पहुंचने में सहायता करेंगी। इलेक्ट्रॉनिक उपकरणों का उपयोग केवल फ्लाइट मोड में किया जा सकता है। आदेश के बिना लाइफ जैकेट, आपातकालीन निकास और अन्य सुरक्षा उपकरणों का उपयोग या छेड़छाड़ मना है। कोई भी उल्लंघन करने पर विलंब और नियामक कार्रवाई हो सकती है। आपके लिए ट्रेन में एक सुरक्षा सूचनाकार और संचार गाइड उपलब्ध है। ஓகே எனக்கு அதோட முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் மற்றபடி வேறு எதுவும் இல்லை சீட் பெல்ட்லாம் போட்டாச்சு எல்லாம் பண்ணியாச்சு செக் பண்ணுறாங்க எல்லாமே கரெக்டாக போட்டிருக்குமா இல்லையா ஓகே ஓவர் டு ஆண்டி so we're on the flight now. I just thought I would check in and try and get some more followers for Vijay. Excuse me, who are you? 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 Many months later. I know that he's working hard to build his channel up. We're on a business trip. We've been to see one of our great customers here in Bangalore, and we're off further south. We're on this amazing aircraft. It's actually business class. We're expecting the champagne soon, so as soon as we get the champagne, we'll be back online to share that experience with you. But so far the experience flying with these guys has been absolutely atrocious. We're more or less last ones on the aircraft. It was delayed 30 minutes, but these guys decided that they should be checking us in early. Turned into a night flight. I'm looking forward to getting some sleep very soon. So I hope you enjoyed it. I hope you've enjoyed the video so far, and let's see where today's journey ends. Back to Vijay. Thank you, Andy. So, To your seats for takeoff, confirm cabin clearance, please. போய் இறங்குறோம் 1 hour தான் ஃப்ளைட் ஸோ இறங்கிட்டு மதுரை ஏர்போர்ட் எப்படி இருக்கிறது நான் காமிக்கிறேன் ஓகே வேறு லெவலில் ஒரு சவுண்டு வருது Sivakasi மேலே நடந்தது
पैसेंजर से निवेदन है अपनी कुर्सी पर लौट जाओ और सीट बेल्ट प्लीज एज वी आर anticipating turbulence due to the bad weather. The captain has turned on the seatbelt signs on. Requesting all the passengers to return to their seats and fasten their seatbelts. சார் ரொம்ப நேரம் சொல்லிகிட்டே இருக்காங்க ஜம்பல் போகும்போதா ஆனால் எங்கே இந்த மாதிரி ஃப்ளைட்டில் எப்படி ட்ராவல் பண்ண வைக்கிறேன். ஒரு வழியாக லேண்ட் ஆகிட்டேன் மதுரையில். அப்படியே போயிட்டுருக்கேன், இறங்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் இன் மதுரை. இது வரைக்கும் வந்தது இல்லை, சின்ன வயசுலேருந்து சென்னையில் இருந்து கூட இது வரைக்கும் வந்தது ஃபர்ஸ்ட் டைம் மதுரை லேண்ட் ஆக போகிறோம். தேங்க்யூ. மதுரை மண்ணில் காலை வைக்க போகிறோம் ஃபஸ்ட் டைம். நல்ல ஃபுட்டு எதுனா ட்ரை பண்ணோம் மதுரையில். எங்கள் பாஸ் ஆளை வேணும் வந்துட்டார். ஏற வேண்டியதான் ஒரு பஸ்ஸில் ஏறிடலாம். ஃப்ளைட்டு பார்த்தீங்களா எவ்வளோண்டு இருக்குது. ப்ரைவேட் ஜெட் மாதிரி இருக்கு. இன்னொரு பஸ் இருக்குது, அந்த பஸ்ஸில் ஏறிடலாம். அந்த பஸ்ஸில் ஓகே. எப்படி இருக்கு பாருங்க. லைட்டே இல்லை, டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் மட்டும் தான் இங்கே வருமோ. பட் இந்த மாதிரி ஒரு ஏர்போர்ட் இருக்கிறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதா. இந்த மாதிரி டக்கு டக்குன்னு ட்ராவல் பண்ணுறது. அவ்வளோதான், இங்கே நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இறங்கி அப்படியே போக வேண்டியதான். நியூ கேசலில் பிறந்து இங்கிலாண்டில் பிறந்து வளர்ந்த இவரே மதுரைக்கு வந்திருக்காரு. நான் தான் இதான் ஃபஸ்ட் டைம் மதுரை காலை வச்சாச்சு மதுரையில். நம்ம மதுரைக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன்றது யோசிச்சாலே கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. பட் அப்படி இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்ப்போம். மதுரையில் வந்தாச்சு. ஒரு சூப்பர் ஹோட்டலுங்க, கிராண்ட் ஜிஆர்டி கிராண்டுன்னு சொல்லி சூப்பராக இருக்குது மதுரையில். யாருன்னா வந்து இந்த ஹோட்டல் வாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ கிராண்டாக இருக்குங்க. நல்லா இருக்கு. ஓகே பிரதர், தேங்க்யூ. நாளைக்கு காலைல பார்ப்போம். வாட் டைம் ஆண்டி டுமாரோ? இங்கே 11 o'clock பிக்கப். Then we will be there at 12 o'clock. Is that okay? Okay, let him take some rest. Okay, Srinidhar. Bye. Thank you. Good night. Anything, please call. பரவாயில்லைங்க, நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணல. இட்ஸ் வெரி நைஸ் ஹோட்டல், சூப்பராக இருக்கு. ஹாய். ஸோ வி ஹாவ் அ புக்கிங். Vijay. Vijay. Yeah, 2 rooms. Yeah. Just give me your ID. Yeah. It needs your ID, Andy. புக்கிங் முடிச்சிட்டோண்ணே. ஹோட்டலில் செக்இன் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது ஹோட்டல், புது ஹோட்டல் போல் இருக்குது. இட்ஸ் வெரி குட். ஸோ என்னோடய ரூம் நம்பர் வந்து 407 or 408. யா, எப்படி இருக்கு பார்ப்போம். ரூம் போயிட்டு ஹலோ போயிட்டு ரூம் போயிட்டு வரேன். சூப்பராக இருக்கு ஹோட்டல். வந்து 407. என்ன இது? Are we going in the right way? Yeah.
It's here. Okay. 407. Okay, Andy. Good night. Okay. Meet in the morning. Okay. Yeah. 407. That's our room. எப்படி செம்மையாக இருக்கு. Okay. கார்டு இன்சர்ட் பண்ணுவோம். சூப்பர், வெரி நைஸ். நல்ல ஒரு ரூம். வர்த்துன்னு நினைக்கிறேன் ரூம். 8,000 9,000 per night. 9,000 நினைக்கிறேன். 8,000 9,000 ரூபாய் நினைக்கிறேன். முடிக்கும் போது தான் தெரியும் எவ்வளோன்னு சொல்லி. 9,000 ரூபாய் பர் நைட். ஸோ நல்லாயிருக்கு ரூம். எல்லாம் காஸ்ட்லியாக சோஃபாலாம் போட்டிருக்காங்க. ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு டேபிள் டைனிங்க்கு. எல்லாமே புதுசாக இருக்குங்க. ஹோட்டலே புதுசாக என்ன. வெளியே காலையில் எழுந்துச்சா நல்ல ஒரு வியூ இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. ஒரு ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸ்பேஷியஸாக இருக்குது. வேறு வச்சுருக்காங்க. நான் என்னமோ நினச்சேன். சூப்பர். ஆனால் இது ஷூ மிட்டோ. ஓகே, அயன் பாக்ஸு எல்லாம் இருக்குது. செம. ஓகே, நல்ல ஒரு ஜேர்னியாக இருந்தது. எக்கனாமி டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டு பிஸ்னஸ் கிளாஸ் அப்கிரேட் ஆனதாக இருக்கட்டும். அங்கேருந்து வந்துட்டு பெங்களூர் ஓரளவுக்கு நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன். அதனால தான் அதுக்கப்புறம் ஒன்றுமே வீலாகில் எதுவுமே எடுக்க முடியல. பட் பெங்களூர் டு மதுரை வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது எனக்கு. அந்த சார்ட்டர்ட் ஃப்ளைட் மாதிரி ஒரு ஃப்ளைட்டில் வந்தது. டர்புலன்ஸ்லாம் பயந்துட்டாங்க. பயங்கரமாக ஆடுது ஃப்ளைட்டு. அண்ட் மதுரை ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்கிட்ட கேட்டிங்கன்னா மதுரையை பற்றி ரொம்ப நீட்டாக இருக்குது ஊர். ஏர்போர்ட்லேருந்து இது வரைக்கும் நான் வந்த வரைக்கும் பார்த்தா ரோடு நல்லா இருந்துச்சு. ஏர்போர்ட்லேருந்து வெளியே வர இடமும் ரொம்ப நல்லா இருந்தது. அழகாக இருக்குது நம்ம ஊர். நான் இதான் நான் ஃபஸ்ட் டைம் மதுரை வர்றது. சூப்பர். ஐ திங்க் ஐம் கோயிங் டு என்ஜாய் திஸ் பிளேஸ். நாளைக்கு ஒரு 11 o'clockலேருந்து எங்களுக்கு மீட்டிங் இருக்குது. ஒரு கிளைண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறோம். சிவகாசி வேறு போகிறோம். அதில் செம்ம பிஸியாக போகுதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பார்ப்போம். நான் அப்டேட் பண்ணுறேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட் போகும்போது அப்டேட் பண்ணுறேன். ஓகே, குட் நைட். ஹலோ எவ்ரி ஒன், குட் மார்னிங். எழுந்து கிளம்பிட்டேன். இன்றைக்கி வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிவகாசி அண்ட் மதுரையில் கொஞ்சம் கிளைண்ட்ஸை மீட் பண்ண வேண்டியது இருக்குது. போயிட்டுருக்கேன். கிளம்பியாச்சு, போகிறோம். அண்ட் விஷயம் என்னென்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிட்டேன். ரொம்ப லேட்டாக எழுந்துட்டேன் நேற்று நைட்டு தூங்கி காலையில் ரொம்ப லேட்டாக எழுந்துட்டேன். அதனால் டைம் இல்லை எல்லாத்தையும் காமிக்க. பட் நாளைக்கு எல்லாத்தையும் காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து இப்போ மார்னிங்லேருந்து எனக்கு ஃபுல்லாக மீட்டிங்ஸ் இருக்குது பாஸ் கூட சேர்ந்து. ஸோ நான் போயிட்டு வரேன். போயிட்டு வந்துட்டு எல்லா விஷயத்தையும் ஈவினிங் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, பாய். ஹலோ காய்ஸ், முடிஞ்சிருச்சு. கிளம்புறேன். ஹோட்டலில் இருந்து செக் அவுட் பண்ண போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் போகல. கிளம்ப வேண்டியது தான். பிரேக்ஃபாஸ்ட். எஸ் ஆண்டி. Yes, Andy. 5 minutes. I will finish. You finished? Yeah. Okay. See you reception. Okay, Andy. 20 minutes, yeah? Yeah. So, முடிஞ்சிருச்சு. செம்ம லேட் இன்னைக்கு. என் பாஸ் எழுந்து போய் பிரேக்ஃபாஸ்ட்டே முடிச்சிட்டாரு. நான் ரொம்ப ஸ்லோவாக கிளம்பிட்டேன் இன்னைக்கு. என்ன பண்ணுறது, லேட் ஆயிடுச்சு.
ஹலோ. ரைட்டு, அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். அதுக்காக தான் காலையில் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வரணும்னு பார்த்தேன், முடியல. ஆன் டைம் வேறு தூங்கலை நான் நேற்று. ஸோ அதான் ப்ராப்ளம். கிரவுண்ட் கேட்போம். இந்தாச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற இடம். நல்லா இருக்குது ஹோட்டல். பஜார் ஆல் டே டைனர். ஹாய், வணக்கம். வணக்கம், வணக்கம். ஸோ நான் இங்கேயே எங்கே நான் உட்காந்துறேன். ரூம் நம்பர் வந்து 407. ஓகே. என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இன்னும் நல்லா இருக்குது. பைனாப்பிள் சட்னி, மின்ட் சட்னி, ஹாய், டொமேட்டோ சட்னி, சட்னி, மசால் தோசை இருக்கா? எனக்கு ஒரு தோசை போடுறீங்களா? இதான் சைஸா? சரி, 2 தோசை போடுறீங்களா? 2 மசால் தோசை. வடை எதுனா இருக்கா? வடை இஸ் ஆல்சோ தேர். அது என்ன இருக்குது? பிரெட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. நல்லா இருக்குது பார்க்க. சாக்லேட். வணக்கம். ஸோ இது முசலி என்னன்னு தெரியல, பாயசம் மாதிரி இருக்கு. ஓகே, இது எல்லாமே ப்ரெட்டு. கிச்சனே நல்லா இருக்குல்ல, அழகாக இருக்கு. ஃப்ரூட்ஸ், அப்புறம் இந்த கெலாக்ஸு, இந்த ஐட்டம்ஸு, நட்ஸு, ஜூஸ் எல்லாமே இருக்கு. நல்ல பெரிய இதுதான். ஓகே, ஸோ நான் போயிட்டு என்னோடது எனக்கு என்ன வேணுமோ நான் எடுத்துகிட்டு வரேன் ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் ஐ ஷோ அண்ட் எக்ஸ்பிளைன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டெய்லி காலையில் நான் என்ன சாப்பிட்றதுன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மசாலா அது மெதுவடையும் சாப்பிட்றது தான் என்னோடய பழக்கம். ஓகே, ஹாட் வாட்டர் தாங்க. தோசை சொல்லியிருந்தேன் நான், அது மட்டும் வந்தால் இருக்குது. தமிழ் தெரியாதா? நோ தமிழ். Oh my god. Okay, I told them for masala dosa. Okay, once it is ready, thank you. So medu vada, mint chutney, konja fruits, அப்புறம் 2 மசால் தோசை, ஒரு சாயா. அதான் இங்கே பார்த்தீங்களா, மீனாட்சி அம்மன் கோயில் நினைக்கிறேன். இது எப்படி வச்சுருக்காங்க ஃபோட்டோஸ். அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன், அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறேன் நான். நார்மலாக யாரெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். வாட்டர் மெலனியும் இந்த இது என்னது மஸ்க் மெலனியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, முடிச்சுட்டு வரேன். தேங்க்யூ பிரதர். ஒரே பிளேட்டில் வச்சுருக்கலாம். யூ டோன்ட் ஸ்பீக் தமிழ்? தமிழ் தோட மாலும் தமிழ் தான் சார்.
தமிழ் தானே? ஓகே, ஒரே பிளேட் வச்சுருங்க. சாம்பார் கொடுக்குறீங்களா எனக்கு? மோல். ஒரு மசாலா சாயும் கொடுத்துருங்க. பண்ண சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை. ஸோ தோசை வந்துடுச்சு. நான் பாம்பேயில் எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் சாப்பிட்ட பெஸ்ட்டு தோசை வந்து பாம்பேயில் அந்த மெல்லுவா ஹோட்டல். அந்த ஹோட்டலில் நான் ஸ்டே பண்ணுற ஒரே ஒரு ரீசனே வந்துட்டு அங்கே இருக்கிற தோசைக்காக தான். இங்கே பார்ப்போம் தோசை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தோசை நல்லா இருந்ததுன்னா அடுத்த வாட்டி நான் வரும்போதும் மதுரையில் கிராண்ட் ஜிஆர்டி தான். ஓகே, நான் சாப்பிட்டுட்டு வரேன். நல்லாயிருக்கு. வடை முடிச்சாச்சு. இல்லை டீ ஒன்று இருந்துச்சு, டீயும் குடிச்சிட்டேன். இப்போ என்னென்னா போயிட்டு நான் ஹோட்டல் ரூம் செக் அவுட் பண்ணணும். செக் அவுட்னா எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். போயிட்டு அங்கே பில்லு பே பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதுதான். நான் அப்படியே சும்மா லைட்டாக சுற்றி காமிக்கிறேன் இந்த ஹோட்டலில். அப்படியே இப்போ போகும்போதும் நான் வரும்போது நைட்டில் வந்தேன், பெருசாக ஒன்றும் காமிக்கல. இல்லை, சும்மா அப்படி காமிக்கிறேன், திருப்பி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி திருப்பி ஒரு வாட்டி காமிக்கிறேன். ஓகேவா? சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ அப்படியே போய் செக் அவுட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். அப்படியே சுற்றி காமிக்கிறேன் ஹோட்டல். என் பாஸ் வந்துட்டார். இதுக்கு மேலே ஒரு வெறுப்பேத்தனை டென்ஷன் ஆகிடுவார். ஹாய். எஸ், 407 408. ஓகே, முடிஞ்சிச்சு, கிளம்புறோம். நல்லா இருக்கு. தேங்க்யூ. வணக்கம். இல்லை பரவாயில்ல, இதோ தான் இருக்குது. ஹலோண்ணா, குட் மார்னிங். இந்த பேக் மட்டும் கொடுத்துருங்க. இது ஸ்வீட் இல்லை, அதில் ஏதோ இருக்குது. அது என்னன்னு பார்க்கணும் நான். விடுங்க, அது என்கிட்ட இருக்குது. ஏதோ ஒரு போகும்போது ஒரு கிஃப்ட் மாதிரி தந்தாங்க. நல்லா இருக்கு. ஓகே, நல்ல ஒரு ஹோட்டல் ஸ்டே. இதுக்கு மேலே நான் கேமரா வச்சுருந்தேன். என் பாஸ் என்னை வேலையை விட்டு நிறுத்திடுவார். பாய். ஹலோ, வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு ஏர்போர்ட்டுக்கு. சிவகாசியிலேருந்து மதுரைக்கு போயிட்டுருக்கேன் ஏர்போர்ட்டுக்கு. வச்சு செஞ்சிட்ருக்காரு நம்ம அண்ணன். வடை உடைச்சி இப்படி போட்டு அப்படி போட்டு போயிட்டுருக்காரு. பார்த்தீங்களா? ஃபோனு கீழே வந்துச்சு. செய்கிறாரு. நல்லா மாட்டிக்கிட்டாச்சு. வேறு வழி இல்லை, உட்காந்து தான் ஆகணும். மதுரை வரைக்கும் என்னென்ன மதுரை வரைக்கும் வச்சு செய்வாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் 4 தான். ஓகே, என் பக்கத்தில் ஒரு மனுஷன் உட்காந்துருக்காரு. அவர் வந்து அப்படியே பார்த்துட்டு வர்றாரு. என்னடா இவனுங்க. அதனால ஒரு 1/2 hour கூப்பிட்றேன், ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிட்டு. வந்துட்டோம்னு நினைக்கிறேன். 4-way வந்துட்டோம் இல்லைண்ணா? 4-way வந்தாச்சு. ஐ திங்க் இதுக்கு மேலே கொஞ்சம் ரோடு நல்லா இருக்கு. நம்ம பேர் அச்சாறு பேர் கட்டு தலைவரே. Michael Schumacher. Michael Schumacher. Lewis Hamilton. ஐயோ, என்னால் முடியலைங்க. ஐயோ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை.
ஆஃப் அன் ஹவரில் போயிட மாட்டோம், 35 மினிட்ஸில் போயிடுவோன்றாரு. பார்ப்போம். ஓல்ட் ட்ரெயின் போது பார்த்தீங்களா, பழைய காலத்துக்கு. இப்போ ட்ரெயினில் மாறிடுச்சுல, இந்த வந்தே மாத்திரம் அந்த மாதிரி. இல்லை இப்போ திருப்பி இப்படி தான் போயிட்டுருக்கேன் ட்ரெயினில். தெரிய நான் பார்க்கவே இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு ட்ரெயினில் எப்படி இருக்குன்னு பார்த்து. பார்ப்போம் பார்ப்போம் ஒரு வாட்டி. See how you get on. You know, it's like you can just say that Randy's told us to take a back seat on this one for the time being. இன்னும் ஒரு 10 minutes 15 minutes மதுரை ஏர்போர்ட் வந்துடுவோம். டயர்டாக இருக்குது. தாத்தாக நீங்கள் டிக்கெட் கொடுத்துருப்பீங்க. வந்தாச்சு மதுரை ஏர்போர்ட் வந்துட்டோம். உள்ளே என்ட்ரு வரும் மதுரை ஏர்போர்ட்டுக்கு. நல்லா டீசெண்டாக, சின்ன ஏர்போர்ட்டாக இருந்தாலும் நல்லா டீசெண்டான ஒரு ஏர்போர்ட் மதுரை ஏர்போர்ட். உள்ளே போயிட்டுருக்கோம். என்ட்ரி எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல செடி கொடிகள், கல், மலை. வந்தாச்சு, இறங்குறேன். நல்லா இருக்கு ஏர்போர்ட். எப்படி இருக்கு ஏர்போர்ட்? நல்லா இருக்குல்ல? அப்படியே வரேன், இருங்க. வந்தாச்சு, வரேன். வந்துட்டேன். உள்ள போர்டிங் பாஸ் எடுக்கணும். ஸோ நல்லா இருக்கு ஏர்போர்ட், சின்ன ஏர்போர்ட். போர்டிங் பாஸ் வந்து இங்கே எடுக்க வேண்டியது இருக்கும். போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இந்த தலைவர் வந்து செக்இன் லக்கேஜ் வச்சுருக்காரு. அதனால் வந்து இங்கே இதில் போடணும் அவர். அதனால தான் அவர் நிற்கிறாரு. நல்லா பண்ணுறாரு பாருங்க இவர். Yeah, for me, it's not a check-in, right? Okay, boarding pass எடுத்துகிட்டு வரேன் லைனில். அண்ட் கேட் நம்பர் 6 வெயிட் பண்ண வேண்டியது தான். ஃப்ளைட் வந்தோடனே ஏற வேண்டியது தான். கேட் நம்பர் 6க்கு வந்தாச்சு. கேட் நம்பர் 6 எங்கே இருக்குது? அது இருக்குது. வந்தோடனே அப்படியே ஏறிட வேண்டியது தான். இங்கேருந்து ஒரு 1 hour நினைக்கிறேன். 1 hour 1.5 hours 1.5 ஹவர்ஸில் போய்டுவோம் சென்னை. சென்னையில் அண்ணா ஒருத்தர் வராரு பிக்கப் பண்ணுறதுக்கு. பாபா ஓகே, நல்லபடியாக முடிஞ்சுது ட்ரிப்பு. ஹெக்டிக்காக போச்சு, பட் அந்த வேலை ஓரளவுக்கு பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. திருப்பி ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். நான் திருப்பி ஊருக்கு போகணும். அங்கே ஒரு மீட்டிங் இருக்குது, அதை முடிச்சுட்டு திருப்பி வர வேண்டியது இருக்கும். பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு. பட் நான் போகிற இடம்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன், அப்படியே காமிக்கிறேன் எல்லா இடத்துலையும். ஓகேவா? ஒரு கண்ணாடி வாங்கலான்னு பார்த்தேன், ஆனால் அந்த பிராண்டு தான் ரொம்ப காமெடியாக இருந்தது, அதனால் வாங்கலைன்னு. மேட்ச் வேறு ஸ்டார்ட் ஆகிருக்குது. இன்றைக்கி யார் ஆடுறா? நேற்று இந்தியா வின் பண்ணிட்டாங்க. யார் ஆடுறதில்ல. சவுத் ஆஃப்ரிக்கா ஆடுறானுங்க. கூட யார்? சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்து. செம்ம மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ளைட்டு வந்து ஒரு 10 to 15 minutes டிலேன்னு நினைக்கிறேன். இப்போ தான் லேண்ட் ஆகுதான். ஸோ இன்னும் ஒரு 10 minutesல போர்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு.
பஸ்ஸஸும் அவங்க இறங்கி க்ளீன் பண்ணிட்ட அப்புறம் தான் நம்ம ஏற முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பஸ்ஸுக்குள்ளேயே தான் கொஞ்சம் நேரம் நிற்போம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆனால் அதே ப்ரைவேட் ஜெட்டு, குட்டியோண்டு ஃப்ளைட், அதே ஃப்ளைட்டு நம்ம வந்தப்போ வந்தோம்ல அதே மாதிரி ஒரு ஃப்ளைட் தான். எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க பாருங்க. பஸ்ஸில் வந்து தான் ஏறணும். இங்கெல்லாம் நடந்து அப்படியே அதை க்ராஸ் பண்ணி போனால் அங்கே இது தான் இந்த சைடு போகணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே க்ராஸ் பண்ணி அவ்வளோதான், வெளியே போயிடலாம். இங்கே பயமாக இருக்குது இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு. எனக்கு வந்து ஏறியாச்சு ஃப்ளைட்டு. நானும் தலைவரும் வந்துட்டோம். தலைவர் தூங்கிட்டு வர நினைக்கிறேன் ஒரு 1 ஹவரில். 1.5 hours ஃப்ளைட்டு சென்னை போய் இறங்கிறதுக்கு. நம்ம அண்ணன் ஒருத்தர் வந்திருக்காரு, வெயிட் பண்ணுறாரு சென்னையில் என்னை பிக் பண்ணுறதுக்கு. போய் இறங்க வேண்டியது தான் சென்னை. பயமாக இருக்குது. ஆனால் இந்த ஃப்ளைட்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏனே தெரில, இது பெரிய ஃப்ளைட்ஸ்லாம் போனதுனால என்னன்னு தெரில, ரொம்ப குட்டியாக இருக்குது. பாருங்க அந்த எண்ணி இதுலேருந்து தெரியுதா பின்னாடி, அதே மாதிரி தான் குட்டியோட ஃப்ளைட். ஓகே, டேக் ஆஃப் ஆகட்டும். அப்படியே வந்து லேண்ட் ஆகிறேன் நான். ஓகேவா? ஃப்ளைட்டு மூவ் ஆகிடுச்சு. அந்த இது கொடுப்பாங்கல்ல இன்ஸ்ட்ரக்ஷன், அதை கொடுக்குறாங்க. इस विमान में 4 आपातकालीन द्वारें, 2 सामने और 2 पीछे। फर्श पर लगी प्रकाशमान पट्टियां आपको निकटतम निकास तक पहुंचने में सहायता करेंगी। इलेक्ट्रॉनिक उपकरणों का उपयोग केवल फ्लाइट मोड में किया जा सकता है। टेक ऑफ और लैंडिंग के दौरान अपने उपकरणों को बंद करें और रखें। धूम्रपान, वेपिंग और अपने साथ लाइट वगैरह करना। அந்த சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே அப்படியே வண்டி மூவ் ஆகிடும். लाइफ जैकेट, आपातकालीन निकास और अन्य सुरक्षा उपकरणों का उपयोग या छेड़छाड़ मना है। कोई भी उल्लंघन करने पर विलंब और न्यायिक कार्रवाई हो सकती है। आपके लिए एक सुरक्षा सूचना யார் பெற்ற பிள்ளையோ is of top priority and we request you to pay close attention to this demonstration even if you fly free. A safety instruction. சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். Secure the seat with a ஓகே, டேக் ஆஃப் ஆகட்டும். லேண்ட் ஆகிட்ட அப்புறம் வர லைனில் டர்புலன்ஸ் இருந்துச்சுன்னா வரேன். டர்புலன்ஸ் இந்த கீழே வரல லாஸ்ட் மினிட் நம்ம ரெக்கார்ட் பண்ணி போடுவோம். 40 minutes ஆகுது ஃப்ளைட் எடுத்து. ஒரு 35 minutes இருக்கு லேண்ட் ஆக. சவுண்டு பயங்கரமாக இருக்குது. காது 2 சைடும் கிழியுது. கரெக்டாக அந்த விங்கு பக்கத்துலேயே உட்காந்துருக்குமா, செம்ம சவுண்டாக இருக்குது. இது கேட்குதா உங்களுக்கு? நான் பேசுகிறதே கொஞ்சம் ஸ்லோவாக தான் கேட்குது. ஒரு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லேண்ட் ஆகணும். அங்கே என் அண்ணன் வந்திருக்காரு வேற பார்க்கணும். ஹீரோ லைட் லேண்ட் ஆகும்போது லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஆட்டுறானுங்க. லேண்ட் ஆக்குவானெல்லாம் தெரியல. லேண்ட் ஆக்குறாங்க. அப்படியே ஆடுது ஃப்ளைட்டு, சுற்றி சுற்றி ஆடுது. ஒரு கட்ட வண்டியில் போகிற மாதிரி இருக்கு. நான் மட்டும் தான் ஆடுறானுங்க, வேறு யாரும் ஆட மாட்டுறாங்கல்ல. உண்மையாகவே ஆடுதுங்க, பயங்கரமாக இருக்கும். பத்திரமா லேண்ட் ஆனால் திருப்பி லைனில் வரேன். வெற்றிகரமாக லேண்ட் ஆயாச்சு. வெல்கம் டு சிங்கார் சென்னை. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சென்னை ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சென்னை. அதனால் ரொம்ப மிஸ் பண்ணேன் சென்னையை. அதனால் ஃபீலிங் ஸோ ஹாப்பி டு பி பேக். ஐ எம் பேக். இறங்கியாச்சு சிங்கார் சென்னை. எங்கே நம்மளால காணோம்? வந்துட்டாரு. போய் ஏற வேண்டியதுதான் ஏர்போர்ட். ஏர்போர்ட் வந்துட்டேன். மிஸ்டேக்கும் நல்லா தான் இருக்குது.
டொமஸ்டிக்கில் அவ்வளோ வந்து இறங்குனதே கிடையாது இந்த சைடு. நல்லா தான் இருக்குது. புதுசாக கட்டின ஏர்போர்ட்டா இது? வந்தாச்சு. தலைவர் முன்னாடி ஓடுறாரு அவரோட பேக்கேஜ் கலெக்ட் பண்ணுறதுக்கு. செகண்டில் ஒரு பேக் போட்டிருப்பாங்க, அதை போய் கலெக்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் நிற்கிறாரு. வர ஏன்டி கம் லெட்ஸ் கோ. நல்லா இருக்குது. பழைய இதுதான் நினைக்கிறேன், பழைய. சரி, அப்படியே போய் பேக்கேஜ் கலெக்ட் பண்ணிவிட்டு வெளியே போகிறோம். நல்லா இருக்கு நம்ம ஏர்போர்ட்டும், இன்னும் குறைச்சல்லாம் எதுவும் இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் இந்த சைடு வரேன். சூப்பராக இருக்குது. நம்ம இது போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர் பேகேஜ் மெயின் இல்லைங்க தானே. வெல்கம் டு சிங்கார சென்னை. நான் கண்டிப்பாக மாட்டுறாரு, கானில் இருக்கிறாரா தெரியலையே. பெல்ட் நம்பர் 2. நம்ம அண்ணன் ஒருத்தர் வரேன்னார்ல, வந்துட்டார செக் பண்ணுறேன். நார்மலாக ரொம்ப பங்க்சுவலான ஆள் அவர். கேமராவில் வர தெரில, அவரை காட்ட முடியுமான்னு தெரில, பட் வெரி வெரி பங்க்சுவல் பர்சன். அவர் இது வரைக்கும் அந்த மாதிரி ஆன் டைமுக்கு இருப்பார். 10 மணி சொன்னீங்கன்னு வச்சுங்க, 100% ஒரு 2 மணி 3 மணிக்குள்ளே மீட் பண்ணிடலாம் அவரை. ஸோ பார்ப்போம் இன்னும் என்ன பண்ணுறாருன்னு. 3-2 அங்கே இருக்குது. 2லேருந்து எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே போக வேண்டியதுதான். ஓகே, தலைவர் போய் அவரோட பேக் எடுக்கிட்டோம். ஓகேவா, வந்தாச்சு வெளியே, சிங்கார சென்னைக்கு வெளியில். நம்ம அண்ணன் எங்கே இருக்காருன்னு தெரில. அவர் வீடியோலலாம் வரமாட்டார், அதனால் அவரை வீடியோ எடுக்க முடியாது. வரேன்னு ஒத்துக்கிட்டாருன்னா அப்புறம் காமிக்கிறேன். ஓகே, பட் நம்ம அண்ணன் எங்கேன்னு தான் தெரில, இருக்கும் வரட்டும். இறங்கிட்டு போயிட்டுருக்கேன் ஹோட்டலுக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு 1/2 hour தான் ஹோட்டல். போயிடுவேன்னு நினைக்கிறேன். அண்ணன் வந்துருக்காரு. அண்ணன் வந்து கொஞ்சம் வெக்கப்படுற டைப்பு, கேமராலாம் வர மாட்டார். சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தலைவர் இவர் தான் வந்து தாவூத் தெரியுமா உங்களுக்கு? இவர் தான். வந்தாச்சு, ஹோட்டல் இருந்தாச்சு. சிட்டாடைன்ஸ் செக்இன் பண்ணிட்டுருக்கேன். ரூம் போயிட்டு வரேன் லைனில். செக்இன் பண்ணிட்டு வந்துட்டேன். சிட்டாடைன்ஸ் அதான் இருக்குது ரூமு. ஓகே, ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு தெரில என்னன்னு சொல்லி. ஸ்மோக்கிங் நான் ஸ்மோக்கிங் அதெல்லாம் இருக்கான்னு தெரில, பட் பெட்டு ஓகே. ஸ்மெல்லு ஒரு மாதிரி இருக்குது. கேட்கலாம் என்னன்னு சொல்லி அவங்ககிட்ட. கிச்சன் வெரி புவர், ஸ்மெல்லு ஒரு மாதிரி ஸ்மெல்லு இருக்குது, எனக்கு தெரியல. நான் ஒரு மாதிரி ஏசி ஸ்மெல்லு, ஏசி ஆஃப் பண்ணி வச்சுருக்கானுங்க. நான் இப்போ தான் ஆன் பண்ணேன், அந்த ஏசி ஸ்மெல் இருக்குது. அப்புறம் வாட்ரு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேன் வச்சுருக்கானுங்க. இது என்ன ஸ்டார், எத்தனை ஸ்டார் இந்த ஹோட்டல்னு எனக்கு தெரியலையே, தெரியாமல் புக் பண்ணிட்டேன் நான். பால்கனி இருக்குது, பால்கனி ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா வாசனை போயிடும்ன்றான் அவன். பிளட்டி
பாவம் என் பாஸ் என்ன பண்ணுறாருன்னு தெரில. அவர்கிட்ட பேசுகிறேன் நான். தூங்கலை, எழுந்துட்டேன். ஏசி ஒரே ஸ்மெல்லாக இருக்குது. இது என்ன ஹோட்டல் இது? 4 ஸ்டாரா என்னன்னு? 4 ஸ்டாரா 5 ஸ்டாரா? இவனுங்க சிட்டாடைன்ஸ் OMR. தயவு செஞ்சு யாருன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் மட்டும் ஸ்டே பண்ணாதீங்க, வேஸ்ட்டு. 8,000 9,000 ரூமு. ஒரு ஏசி ஸ்மெல் இருக்குது. ஒன்றும் புரியல. ஒரு நைட்டுக்கு 8,000 9,000 வாங்குறானுங்க. நான் ரூம் மாற்றி தரேன்னு சொல்லியிருக்கானுங்க, அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இரிட்டேட்டிங்காக இருக்குது. காலையில் 9 o'clock நான் எழுந்து ஒரு மீட்டிங் இருக்குது, வெரி இம்பார்ட்டன்ட் மீட்டிங். நாங்கள் போயாகணும். என்னென்ன இப்படி பண்ணுறானுங்க? மொக்க ஹோட்டல். ப்ளீஸ் டோன்ட் ஸ்டே. யாருன்னா பார்க்குறீங்களா? சிட்டாடைன்ஸ் சிட்டாடைன்ஸ் இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணாதீங்க. இந்த அட்ரஸ் தயவு செஞ்சு யாரும் ஸ்டே பண்ணுறாதீங்க. ரூம் மாற்றிட்டு வந்துட்டேன், வேறு ரூமுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஸ்மெல்லு. பத்தலாம் நினைக்கிறேன். ஓகே, குட் நைட். குட் நைட். காலையில் பார்க்கலாம். உங்களுக்கு காலையில் இருக்குது என்கிட்ட கச்சேரி. இப்போ எங்கே இருக்கேன்னா, நான் இன்றைக்கி காலையிலேருந்து வேலையெல்லாம் மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு பெவிலியன் நான் வந்திருக்கேன். பாஸோட பையனுக்கு கிட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தான். சரி, அவனுக்கு ஒரு கிட்டு வாங்கி கொடுப்போம். கிட்டு நம்ம ஒரு கிட்டுன்னு போட்டு பாருங்க, என்ன ஒரு இது பார்த்திங்க. ஸோ அவனுக்கு ஒரு பேட்டு, இந்த கிட் பேக் ஒன்று வாங்கி கொடுத்தோம்னா அவன் ஹாப்பியாகும். அதனால தான் வந்துருக்கேன்னு பாருங்கள். மார்க் ராம் பிரகாஷ், விஜய், ரவீந்திர ஜடேஜா எல்லாரும் நம்ம எல்லா இன்டர்நேஷ்னல். எப்படி இருக்குண்ணா பேட்? எப்படி இருக்கு? ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இவர் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர் ஆக வேண்டிய ஒரு சின்ன ப்ராப்ளம்னால இவருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். அந்த ஒரு பிரச்சனைனால வேலை ஆக முடியாமல் போச்சு. அவர் ப்ரோ, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஐ எம் செல்வா. சிங்கப்பூர் ஆடுறீங்களா நீங்கள்? சிங்கப்பூர் டீம்ல விளாண்டுட்டேன். அப்படிங்களா? சூப்பர் ப்ரோ. அவருக்கு நீங்கள் இப்போ உங்களோட இதெல்லாம் ஸ்கில்ல நீங்கள் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஐம் கோயிங் டு என்கரேஜ் ஹிம் டு ப்ளே ஃபார் சிங்கப்பூர். ஓகே. ஆமாம், நான் சொல்லியிருக்கேன். குட் லெக் ஸ்பின்னர் அண்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஓகே, கிரேட். ஐ ஆஸ்க்ட் ஹிம் டு ப்ளே T20 ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி. இப்போ வாங்க, நம்ம வாங்கின பேட் என்னன்னு சொல்லி காமிங்க. எங்கே இருக்குது நம்ம வாங்கின பேட்? ஸோ இந்த பேட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம். SG சனி லெஜெண்ட் வாங்கியிருக்கோம். நம்பர் 6. நம்பர் 6. 6 சைஸ். அண்டர் 13 பீப்புளெலாம் விளையாட முடியும். அப்புறம் ஒரு பேடு, இந்த புதுசாக இருக்குல்ல, புதுசாக அந்த புது ட்ரெண்டில் இருக்கிற அந்த மோல்டட் பேடு மாதிரி ஒரு பேடு. அண்ட் தென் அவரோட ஹேர் ஸ்டைல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபுல்லாக ஒன்று பார்க்குறேன். ஃபேமஸ் ஆல்மோங்க. ஸோ க்ளவ்வும் வந்துட்டு அந்த கலர் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு க்ளவ். பேட்டு கலர் மேட்ச் ஆகிறதுக்காக கோல்ட்லேயும் க்ளவ் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் தை பேட், ஸோ ஒரு ஹெல்மெட், ஹெல்மெட்டும் ஒன்று எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து அங்கே யூகேயில் விளையாடும் போது அவன் இங்கிலாந்து டீமும் சேம் கலராக இருக்கிறதுனால ஹாரிக்கு வந்துட்டு, ஸோ ஹாரிக்கு தான் வாங்குகிறோம் நாங்கள். எல்லாமே ஹெல்மெட் வாங்குகிறோம். எல்லாமே இந்தியன் பிராண்ட்லேயே வாங்கியிருக்கோம் நாங்கள். ஓகே, இப்போது அடுத்த கட்டமாக
ஓ கார்டுக்கா அது கிரிக்காத விட்டுரு. ஸோ தம்பி வந்து இதில் ரொம்ப குறியாக இருக்கார். தம்பி தான் காட்டுறான், இதையும் வாங்கியிருக்கீங்களே இதையும் காட்டுங்கன்னு சொல்லி. அது ஒரு முக்கியமான பொருள், அந்த பொருளும் வாங்கியிருக்கோம். இப்போது அடுத்த இது என்னென்னா, நம்ம தலைவர் வந்து தட்ஸ் a நியூ ஒன் ரைட், புதுசில் அது. ஸோ அண்ணன் வந்து ஒரு 25 இயர்ஸ் கஸ்டமரிங்க. நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது நாங்கள் இங்கே தான் வாங்குகிறோம். எங்களோட கிட்டு பெவிலியன் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஸ்டோர். இது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே இங்கே, தோனியிலேருந்து எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. அதனால அண்ணன் வந்து ரொம்ப ஃப்ரெண்டு. அலிஸ்டர் குக்கு கூட இங்கே தான் வந்து வாங்கியிருக்காராம். ஸோ அதனால் இங்கேருந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு ஷாப் பண்ணுறதுனால இங்கேருந்து வாங்குறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்ன ப்ரோ முடிச்சிங்களா இல்லையா? ரொம்ப நாள் வெயிட்டிங் உங்களுக்காக. நாங்கள் அப்படியே இது காமிச்சிடுறேன். இங்கே பாருங்க, தோனியெல்லாம் வந்திருக்காங்க பாருங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷாப் இது. இங்கே பாருங்க. ஸோ என் கூட இப்போ வந்து CK சோப்ரா சார் இருக்கார், பெவிலியன் ஓனர். நாங்கள் சின்ன வயசுலேருந்து நானும் ஹென்றி எங்கே தான் வரோம் வாங்கிறதுக்கு. சார் தான் வந்து 24 இயர்ஸ் கரெக்டாக சொல்லணும்னா 24 இயர்ஸாக வாங்கிட்டு இருக்கோம் சார் கிட்ட தான். அவரும் இருக்கார். அண்ணா இல்லை ஹென்றி கூட இவர் கூட ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ் எல்லாருமே கூட்டின்னு வர, ப்ளஸ் நீங்களும் வந்திருக்கீங்க. இவருனால தான் மோர் தென் 24 இயர்ஸ். ஸோ நிறைய வாட்டி இங்கே வந்து எங்களுக்கு தெரிஞ்சு இங்கே உட்காந்துட்டு 2 பேரும் அவர் விலையை குறைக்கிற வரைக்கும் இங்கேருந்து நவராமல் இங்கேயே உட்காந்துருக்கோம். போயிட்டு வந்தார். அது இப்போ கூட ஒரு 1 hour, half an hour, 45 minutes உட்காந்துருந்தோம். பெவிலியன் எங்கே இருந்தாலும் UAE, மிடில் ஈஸ்ட், எங்கே சென்னை இருந்தாலும் கொரியர் பண்ண ரெடி வாங்க. இங்கேருந்து எனி பிளேஸ் வி டு. ஓகே சார். நல்ல இது. நம்ம பேரை சொன்னால் சார் டிஸ்கவுண்ட் கொடுப்பாரு. ஆன்லைனில் கால் பண்ணி ஃபார் யூ. ஓகே. Not about discount. It's discount is because of others. You will get good price, product, variety, choices, original product, and proper guidance. Okay, yes. sir. All other factors. Great, sir. One நல்ல கிரிக்கெட்டர்னா he has to come and buy all the cricket. யாரெல்லாம் கிரிக்கெட் ப்ரொஃபஷனல்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எல்லாரும் இங்கே வரலாம். You get proper guidance. கைட் பண்ணிட்டு give the material. ஓகே. சார் வந்து 1000 கிரிக்கெட்டை கொடுத்துருக்காரு. நான் பார்த்துருக்கேன், ஃபோட்டோஸில் நான் காமிச்சேன், பார்த்துருக்கேன். எல்லாருமே thousands of cricketers been done by him. All the Thank you, sir. Thank you so much. நான் காமிச்சேன் எல்லா ஃபோட்டோஸையும். ஸோ it's been a great nice time we spent here. குட் மார்னிங். கிளம்பியாச்சு. சென்னையிலேருந்து இன்னைக்கு கிளம்புறேன் நான் துபாய்க்கு. வேலையில் முடிச்சு கிளம்பியாச்சு துபாய்க்கு. இப்போது 9:50 ஃப்ளைட்டு. 8 o'clock ஏர்போர்ட் போயிட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். செம்ம தூக்கத்தில் இருக்கேன். கிண்டி கிட்டே போயிட்டுருக்கேன். இப்போது இன்னும் 7 மணி கிளம்புனேன். 45 minutes ஆகுது. போயிட்டே இருக்கு. டிராஃபிக் ஆகிடுச்சு. ஒலிம்பியா பிஸ்னஸ் பார்க். ആന്നല്ലേ. പക്ഷെ കഴിഞ്ഞ വർഷം നമ്മൾ ഓടി നടന്നു. അനുമിസ് പോയ സമയത്ത് ഫോണ് കയ്യില് വയ്ക്കവേ ഇല്ല. പേശിக்கிட்டே இருக்காரு. കൊടുക്കാനും നമ്മൾ റെഡിയായി. വേറെ വഴിയില്ല. ഇപ്പം ലോക്കലായി ഉള്ള അവിടെ അടുത്തുള്ള സ്ത്രീയാ. അവർക്ക് നമ്മൾ 55 കൊടുക്കുന്നത്. അവരെത്ര കാര്യമായിട്ട് ഞാൻ നിങ്ങളെ പുറകെ നോക്കി. புது டெர்மினல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்டர்நேஷ்னல் புதுசாக நல்லா இருக்காது. நம்ம மேலே தான் போகணும். மேலே போகணும்ல. T1 arrival, T1 domestic departure. ஸ்ட்ரைட்டாக போகணும் இப்போ நினைக்கிறேன். போய் தான் மேலே. ஓகே.
டிக்கெட் எடுத்துட்டேன். ஆயில் சீட் கிடச்சிருக்கு. எக்கனாமி தான், பிஸ்னஸ் கிளாஸ்லாம் கொடுக்கல அவனுங்க. பேக்கை மட்டும் நம்ம கிட் பேக் மட்டும் திருப்பி பண்ண வேண்டியது இருக்குது. ஸ்கேனிங் இருக்குது. நான் பார்த்துட்டு வரேன். எவ்வளோ? 50. சூப்பராக இருக்குல்ல இது ஏர்போர்ட்டுக்குள்ள. அவ்வளோதான். செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு போர்டிங் ஏரியாவுக்கு வந்துட்டுருக்கேன். கேட் நம்பர் 10B கிளம்ப வேண்டியது. இதுவெல்லாம் இருக்குது, டியூட்டி ஃப்ரீ. $9:50 ஃப்ளைட். எனக்கு தெரிஞ்சு 9 o'clock தான் செக்இன் இருக்கும். 9 o'clock தான் போர்டிங் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நல்லா இருக்குது. இந்த ட்ரெடிஷ்னல் இதுவெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. சாமி ஃபோட்டோஸ். ஃபுட் கோர்ட் 10B இந்த சைடு பக்கத்துலேயே தான் இருந்தது. ஐ கெஸ் இந்த சைடு வரும், ரைட் சைடில். இமிக்ரேஷனில் ஒரு கேள்வி கேட்டார் அவர். என் வீட்டை சென்னையில் இருக்கேன். எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டார். சென்னையில் எங்கன்னாரு. நான் ஒரு ஏரியா பேர் சொன்னேன். உடனே அவர் கேட்குறாரு, பாஸ்போர்ட்டில் ஒரு ஏரியா இருக்குது, நீங்கள் வர்றது ஒரு ஏரியாவாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. பாஸ்போர்ட்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த இடத்துல இருந்தால் வரணுமே நான் ஏர்போர்ட்டுக்கு. இரிட்டேட்டிங் ஸ்டஃப். விருப்பத்துறானுங்க என்ன பிளாடி. ஓகே, போட் பண்ணும்போது வரேன். பேட்டரி ஒரு லோவாக இருக்குது கேமராவில். சென்னையிலேருந்து போட் பண்ணுற ஃப்ளைட்டு 4.5 hours நினைக்கிறேன். 4 hours, 3.5 hours to 4 hours ரீச் ஆகிடுவேன். Boeing 777-300ER. அப்படியே புக் பண்ணுறேன். தூக்கம் செம்மையாக வருது. படுத்து போய் உட்காந்து வந்து தூங்கிடுவேன் நினைக்கிறேன். 3-4 hours தூங்கிட்டு போய் துபாயில் இறங்கணுன்னு வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் வச்சுட்டு திருப்பி ஆஃபீஸ் வர போக வேண்டியது இருக்கும். பாஸ் இருக்காருங்க, ஒரு சில மீட்டிங்ஸ் இருக்குது. எல்லாம் தூக்கம் வருது. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. ஒரு 4 hours ரீச் ஆகும். டெஸ்டினேஷன் டைம் இஸ் 8:36. எவ்வளோ நேரம் காட்டுமே நார்மலாக இங்கே. 1895 miles. Another 3.5 hours to 4 hours reach out. Okay, take off out there, land आइटे बना अपने वहाँ को समय और destination time to destination 3 hours 35 minutes. Video camera வெளியே எடுப்போம்ல, அதில் தெரியுது பாருங்க flight landing. லேண்ட் ஆகிடுச்சு. வந்து லேண்ட் ஆகிட்டு கேப் எடுத்துட்டேன். வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். வெயில் வேறு லெவலில் இருக்குது.
45 degrees காட்டுது. I think feels more like 50ish லெவலில் இருக்குங்க வெயில். ஆஃபீஸ்லாம் போக முடியுமான்னு தெரியல, செம்ம டயர்டாக இருக்குது. வீட்டுக்கு போகணும், உடனே ஒரு குளியலை போட்டு ஒரு தூக்கத்தை போடணும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள் வெயில். எமிரேட்ஸ் ஆஃபீஸ் தான், எமிரேட்ஸ் ஃப்ளைட்ஸ் இருக்குது, அது என்னோடய ஆஃபீஸ். நம்ம ஊர்லேயே இருக்கலாம்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு. அதுவும் இந்த சம்மர் டைம்லலாம் கொஞ்சம் நம்ம வெளியே வேறு எதுனா ஒரு ஊரில் இருந்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதான் இப்போ ஆகஸ்ட் இன்னும் வெயிலாக இருக்கும், ஜூலை அண்ட் ஆகஸ்ட்டு. எனக்கு ஒரு வெக்கேஷன் இருக்குது அந்த டைமில், நான் வெக்கேஷன் எடுக்க வேண்டிய டைம் இது. பார்ப்போம், இன்னும் நல்ல கோல்ட் கண்ட்ரியாக போய்ட்டு ரிலாக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இதெல்லாம் முடியாது இந்த ஹீட்டில், செம்ம வெயில் அடிக்குது. இந்த ஒரு ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கே தொடங்கணும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஒரு 6-7 டேஸ் ஐ கெஸ் 6-7 டேஸ் போன இந்த ட்ரிப்பை நான் ஃபுல்லாக கவர் பண்ண நினைக்கிறேன். எல்லாருமே பார்த்து உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. அண்ட் இந்த 6-7 டேஸ் நான் கவர் பண்ணது எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். Thank you so much. Bye.